வணக்கம்ங்க. நாங்க இயற்கை விவசாயி கண்ணுவெளியில பண்ணிட்டு இருக்கிறாரு இயற்கை விவசாயம். அதை சந்திக்கலாம்னு வந்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கிராமம் கொல்லவட்டி மணிங்க. இயற்கை வழி விவசாயி. நல்லா பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நாங்க சொல்றோம். உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இயற்கை விவசாயத்துல பார்க்கலாம் வாங்க. கண்ணுவெளி இயற்கை விவசாயம் செய்யறோம். இப்ப கீழே கொடுக்கறது பூரா ஜீவாமிர்தமா அமிர்த கரைசலுங்க. இந்த இயற்கை வழி இடுபொருள் தானுங்க. கெமிக்கல் எதுவும் இல்லைங்க. ஜீவாமிர்தம் கடலை புண்ணாக்கு கரைசலுங்க. அமிர்த கரைசல் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா குடுப்பீங்க? நாங்க 10 நாளைக்கு ஒருக்காங்க. 10 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துருவீங்க. 10 நாளைக்கு ஒருக்கா எல்லா கரைசலும் இதோட கலந்து விட்டுருவோங்க. தண்ணியிலே கலந்து ட்ரிப்பிள் விட்டுருவோங்க. அங்கேயே ட்ரம் வச்சிருக்கீங்க? எல்லா ட்ரம் அங்க வச்சிருக்கிறோமுங்க. எல்லா தொல்லுயிர் கரைசல், அமுத கரைசல், பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், சாண கரைசல் எல்லாமேங்க. எல்லாமே. ஆமாங்க. 10 நாள் இலைவெளி தெளிக்கிறது வந்து ஒருக்கா மூலிகை பூச்சி விரட்டிங்க, ஒரு ட்ரிப்பு பஞ்சகவியம் தெளிப்போமுங்க, அப்புறம் ஒரு ட்ரிப்பு ஜீவாமிர்தம் தெளிப்போம். நாங்களே மூலிகை பூச்சி விரட்டி நாங்களே தயார் பண்ணிக்குவோங்க. இது எவ்வளவு நாளைக்கு இடைவெளியில மேல அதே மாதிரி தானுங்க. 10 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரேங்க. மூலிகை பூச்சி விரட்டி இந்த வாரம் அடிச்சோம்னாங்க, அடுத்து 10வது நாள் பஞ்சகவியம். எந்த இடுபொருள் வேணா கொடுக்கலாமுங்க. பூ எடுக்கிற சமயத்தில் தேமூர் கரைசலுங்க. தேமூர் கரைசல். ஆமாங்க. அது தயாரிச்சு பண்ணுங்க. பூ நல்லா எடுக்குங்க. பூ நல்லா எடுக்கும். அதை எடுப்பு அடிப்போமுங்க. அப்ப நீங்க எதோட வேணா கலக்கிக்கலாமுங்க. இப்ப பஞ்சகவியத்தோட மோர் கரைசல் கலைக்கலாமுங்க. நம்ம பூ எடுக்கிற சமயத்துலங்க. புழு பூச்சிகள் வந்து மூலிகை பூச்சி விரட்டிலேயே சரியாயிருங்க. மூலிகை பூச்சி விரட்டிலேயே சரியாயிரும். ஆமாங்க. புழு வந்தாளுங்க. மேற்படி இது ஒண்ணு மத்த பூச்சியெல்லாம் ஒண்ணும் வராது இல்ல? சாறு உறிஞ்சு பூச்சிகள் அது இந்த இதுல கண்ட்ரோல் ஆயிருது இல்லங்க. சாறு உறிஞ்சு பூச்சி கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் இதா இருந்தா வேப்பெண்ணெய் கரைசலுங்க. வேப்பெண்ணெய்னா எண்ணெய் வாங்கி வேப்பெண்ணெய்ங்க, புங்கெண்ணெய். ஆமாங்க. எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு டேங்க்? 1 லிட்டருக்கு வந்துங்க 30 ml. 30 ml. 2 எண்ணெய் கலந்துங்க. 2 எண்ணெய் கலந்து 30 ml. 30 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 30 ml. 30 ml ஒரு டேங்க். ஆமாங்க. ஓ. பேட்டரி ஸ்ப்ரேயர்ல பவர் ஸ்ப்ரேயர்ல மாலை நேரத்துல அடிக்கணும்ங்க. ஓ. 3 மணிக்கு மேல எந்த இடுபொருள் இயற்கை விவசாயத்தில் தெளிப்பா இருந்தாலும் சாயங்காலம் 4 மணிக்கு மேல 3 மணிக்கு மேலங்க. அதே மாதிரி காலையில 10 மணிக்குள்ள அடிக்கணும்ங்க. அதை அடிக்க முடியாது, வெயில் வந்துரு. பூச்சி விரட்டி எல்லாம் காலையில அடிக்கலாம்ல? அதை அடிச்சோம்னாங்க மத்தியானம் வரும்போது வேப்பர் ஆயிருமுங்க. ஸ்மெல் இருக்காது. நைட் அடிச்சோம்னா ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 6 to 9க்குள்ளதான் தீமை செய்யும் பூச்சி எல்லாம் வரும். அப்ப 3 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாங்க 6 மணிக்கு அது வராதுங்க. அதான் அதனால 3 to நீங்க நைட் எவ்வளவு மணி நேரம் அடிக்கலாமுங்க. ஏதா இருந்தாலும் பஞ்சகவியம் அடிச்சாலும் எதை அடிச்சாலும் இயற்கை இடுபொருள் அடிக்கிறது 3 to 3 மணிக்கு மேல அடிக்கலாம். ஈல்டு எவ்வளவு வரும்ங்க? நீங்க எவ்வளவு ஏரியா வச்சிருக்கீங்க? இப்ப நம்மளுக்கு 1 ஏக்கர் இருக்குங்க. கண்ணுவெளிங்க. அப்புறம் நாங்க கடலை போடுவோமுங்க, மக்காச்சோளம். அனைத்து பயிர்களுக்கு இதே மெத்தேட் தானுங்க. இதே மெத்தேட். மக்காச்சோளத்துக்கு இதே தான். மக்காச்சோளத்துக்கு இதே தானுங்க. மக்காச்சோளம் குருத்து புழு உழுவறதுக்கு 15 நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க. மூலிகை பூச்சி விரட்டி அடிச்சிட்டோம்னாங்க கண்ட்ரோல் ஆயிக்கும். ஆனா வர்ற முன்னாடி அடிச்சிடணுங்க. வருமுன் காப்போம் வந்து வெளியில தான் அனுப்ப போறோம். நம்ம இல்லைங்க. நம்ம பாத்தீங்கன்னா நாங்க வந்து தீவனத்துக்கு நாங்களே அரைச்சு வச்சுக்கோமுங்க ஆடு மாட்டுக்கு. அப்ப தட்டுகளும் மாட்டுக்கு போடுறோம்லங்க. அதனால நல்ல உணவுப் பொருளை கொடுக்கலாம். நம்ம கெமிக்கல் வேறவங்களுக்கு தான் கொடுக்கறோம்னு நம்மளும் பயன்படுத்தலாம்ல. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாங்க தானியங்க நாங்களே வச்சுக்கோமுங்க. அப்படிங்களா? ஆடு மாட்டுக்கு கொடுக்கறது இல்லைங்க. அந்த அளவுக்கு இப்ப நிலக்கடலை நாங்க எண்ணெய் ஆட்டுக்கு வச்சுக்கோமுங்க. அப்ப இயற்கை நம்மளுக்கு சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள். அவங்களுக்கு கடலையில அப்படிங்களா? இயற்கை வழியில கடலை ஓட்டு இப்ப நீங்க ஸ்டாக் விதப்பதற்கு வச்சிருக்கிறோங்க. நீங்க அந்த அதுவே உடைச்சு நாங்க பதப்ப போட்டுக்குவோம். அப்படிங்களா? விதப்பருப்பு நாங்க வெளியில வாங்க மாட்டோம். வாங்குறது இல்ல. இருக்கிறதே உற்பத்தி பண்ணிக்குவோம். ஆமாங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க எங்க தோட்டத்துல நாங்க பண்றோம்ங்க. இல்ல உங்க தோட்டத்துல பண்றீங்க. நீங்க விதப்பருப்பு குடுக்குறீங்க. இல்ல விதப்பருப்பு குடுக்கறவங்க அவங்க வெளிய விக்கிறவும் செய்றாங்க. சரி. நாம விதப்பருப்பு நாமங்களே வச்சுக்குவோம். நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. நீங்களே வச்சுக்கிறீங்க. வேணுங்கறதுக்கு எண்ணெய் ஆட்டி நாங்க சொந்த யூஸ் பயன்படுத்திக்கிறோம். நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டு ஆமாங்க. மிச்சத்தை அதிகபட்சத்தை கொடுத்துறோம். மக்காச்சோளம் எல்லா அதே அங்க மில்லுகள்ல வந்து ஆர்கானிக் பொருள் கிலோவுக்கு மறுபடியும் 2 ரூபாய் சேர்த்தீங்க. 2 ரூபாய் சேர்த்தி. கடலை பருப்பு நீங்க குடுக்குறது வந்து மில்லு ரேட். அதுல குடுக்கறதுல நம்ம சாதாரணமா எல்லாத்துக்கும் மாதிரி தானுங்க. மில்லு ரேட்லாம் கிடையாதுங்க. ஏன்னா விவசாயி ரேட் போட முடியாதுல்லங்க. அதனால நம்ம விற்பனை நோக்குன்னு போகும்போது மில் ரேட்டுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இருக்கிறத கலந்துக்க வேண்டியது. சரி சரி சரி. பாடு மாட்டுக்கு எல்லாமே அதே மாதிரி தானுங்க. இதுல ஈல்டு 1 ஏக்கர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளவு வரும்ங்க விதை? இப்போ 1 ஏக்கருக்கு நல்லா வந்து ஒரு 250 கிலோங்க. 250 கிலோ. ஆமாங்க. சூழ்நிலை பொறுத்துங்க. அதிகபட்ச செலவு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிழங்கு ஆரம்பத்துல போட்டு செலவுன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் வருங்க. கம்பி எல்லாம் எடுத்து போட்டதுனாங்க 1 ஏக்கருக்கு. ஆமாங்க. புதுசா போடுறாங்கன்னு வைங்க. எல்லாம் இன்னைக்கு வந்து
முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 450 கிலோ தான் அடிக்கிழங்கு போட்டாங்க. இன்னைக்கெல்லாம் 600 கிலோ 700 கிலோ போடுறாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. சரி சரி. நம்ம எப்படி போட்டாலும் சொட்டு நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும். 5 லட்சம் ரூபாய் வந்துரும். முதல்லைங்க. அப்புறம் இயற்கை விவசாயத்துல செய்யும் போது இடுபொருள் செலவுகள் இல்லைங்க. மெயின் கடையில போய் வெளியில போய் வாங்கணுங்கிறது இல்லைங்க. எவ்வளவு வேணா கொடுக்கலாமுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் அப்படி இல்லைங்க. 1000 லிட்டர் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ணாது, 100 லிட்டர் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ணாது. அதோட வேலையை அது முடி செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சரி சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே தண்ணி ஓசி எல்லாம் கீழே போட்டுக்கிறாங்க. நீங்க மேல தூக்கி போட்டு மேல ஊட்டுறது எங்களுக்கு களை வெட்டுறதுக்கு. இப்போ எங்களுக்கு இயற்கை வழி விவசாயம்னால மருந்து அடிக்கிறது இல்லைங்க. எல்லாம் ஆளுகளை வச்சுதான் கை போட்டு போடுவோங்க. சரி சரி. அப்ப கீழே போட்டுருந்தோம்னா அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுங்க. அதனால மேல தூக்கி போட்டோம்னா தண்ணி உழுகுறதும் தெரியுங்க, களை எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சரி சரி. இது அடைக்காது, மொத்தத்துல அடைக்காதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எலி தொல்லைகள் பிரச்சனை இருக்காதுங்க. ஓ ரைட் ரைட். கீழே இருந்தா எல்லாம் பொரிச்சு வச்சிரு, அணில் தொல்லையை பூரா பொரிச்சு வச்சிருவோம். மேல தூக்கி போட்டு அந்த பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்ல. ஆமாங்க ஆமா. அதனால அந்த ஒரு இதுங்க. எந்த ஒரு ஈடுபொருளா இருந்தாலும் அங்க கடத்துல இருந்து ஆமா அங்க இருந்து கொடுத்துறதானுங்க. அப்புறம் ஃபில்டர் தேவையில்லைங்க. ஃபில்டர் தேவை இன்லைனா இருந்துன்னா டிஸ்க் ஃபில்டர் நிறைய வைக்கணுங்க. இது அந்த தேவையில்லைங்க. தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் பாஞ்சா போதும். 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் பாஞ்சா போதுங்க. நல்ல ஈரம்லாம் நல்லா இருக்கும். இப்ப தக்காளியே பாருங்க, நாங்க பந்தல் கூடயே நட்டு வச்சிருக்கீங்க. இது உங்க தேவைக்கு போக நம்ம தேவைக்கு ஆமாங்க ஆமா. இதுக்கு ஒரு இடுபொருள், கண்ணுவலிக்கு ஒரு இடுபொருள் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. எல்லாம் ஒரே இடுபொருள் தானுங்க. இப்ப ஊத்தி இருக்கிறீங்க. இது என்னது? இது அமிர்த கரைசலுங்க. அது வந்துங்க இந்த ஃபில்டர்ல கொடுத்ததும் போக அடி கசட் இருக்கு, அத கீழே ஊத்தி இருக்கோம். சரி 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 சரி. அந்த வடிச்சது வந்து ஜீவாமிர்தம் ஃபில்டரா அதுலயே வந்துருங்க. அந்த கசடுகள் வந்து அப்படி வாய்க்கால் அடிமண்டல கொண்டாந்து வாய்க்கால்ல ஊத்தி விட்டுறதுங்க. ரைட். அது ஊத்தி விட போய் தானே ஒரு கோழி கொஞ்சம் அதுல விழுந்து இறந்துருச்சு. அது அப்படியே கோழி கரைசலா மாத்துறதுக்கு அதோட ட்ரம்ல போட்டுக்கிறோம். ஓஹோ. அப்படி மீன் கரைசல் கூட போட்டுக்கலாம், தனியா போட்டுக்கலாம். இல்லைங்க, அதோட போட்டுக்கலாம். அதோட போட்டுக்கலாம். ஓ விவசாயி நல்ல களை வெட்டுறது இல்லைங்க. களை புடிங்க அப்படியே சென்டர் வாய்க்கால் இது மாதிரி போட்டுருவோங்க. உள்ள ஓட்டுறது, உள்ளே போட்டுறது. வெளியில கொண்டு அள்ளி எரியறது இல்ல. எரியறது இல்லைங்க. இந்த மாதிரி. ஆமாங்க. காட்டுல எடுக்கிற பொருள் காட்டுக்குள்ளே போட்டு நேரம் எடுத்துருப்பீங்க. காலை வச்சு இத வந்து 2 மட்டும் எடுத்துக்கிறோம்ங்க. இப்போ இன்னொரு கட்டு 3 மட்டும்ங்க. இது 3வது மட்டும் அரிச்சு போட்டுக்கிறீங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி 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 சரி. இது எங்க கிடைச்சதுங்க இந்த கிழங்கு? இது நாமக்கல் மாவட்டத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. சரிங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தவங்க ஒரு தாய் கிழங்குங்க. சரிங்க. கொடி உருளை கிழங்குங்க. சரிங்க. இப்போ இது 5வது மாசம் வச்சு நடவு பண்ணி 5வது மாசம் இப்ப காய் வந்திருக்குதுங்க. 5 மாசம் ஆயிருக்கு. 5 மாசம் ஆயிருங்க. கொடி உருளை கிழங்குங்க. கீழே மண்ணுக்குள்ளேயும் உற்பத்தி ஆயிருமுங்க, கொடியிலும் காய்ச்சி. இது 2 பிளஸ் பாயிண்ட்ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே விளையறதுல கேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சக்கரை வியாதி சாப்பிடக்கூடாது, வாயு தொல்லை இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அந்த பிரச்சனை இல்லைங்க. மேல இருக்கிறது ஒன்னும் வாயு பிரச்சனை, கீழே இருக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அப்படிங்களா? ஓஹோ. ஏன்னா கொடியில் இது போகும்போது அந்த ஏர் பிரச்சனை வராதுங்க. சரி சரி. அதெல்லாம் யாரு வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க, வயதானவர்களும் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாங்க. 5 மாசம்ங்க. 5 மாசம் மேல ஈல்டு தோண்டி எடுத்துறோம். செடியை புடிங்கி விடணும். நாம வந்துங்க விதைக்கிழங்கு அப்படியே விட்டுறலாமுங்க. சரி. இப்ப இந்த கொடி காஞ்சி முடி சொன்னீங்க, அப்படி கொடி காஞ்சிருமா? இல்ல, கொடி அப்படியே இருக்குங்க. கீழே வேண்டாம், பக்க கிழங்குல முளைச்சு வருமுங்க. அதை எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ஓ சரி சரி சரி. அப்படி பண்ணிக்கலாமுங்க. இதே முத்தி அந்த காயும் விதைக்கிழங்க பயன்படுத்திக்கலாம். அதனால இது வந்துங்க. அப்புறம் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா, இது முத்தி கீழே விழுவுதுலங்க. நீங்க வீட்டுல சாதாரண இடத்துலயே வச்சிடலாம். சாதா கிளைமேட்ல வச்சுட்டாலே தான முளைக்கூறி வந்துருங்க. இதுல அந்த ஃபங்கல் அட்டாக்கோ வைரல் அட்டாக்கோ எதுவும் ஆகாதுங்க. நல்ல முளைக்கூறி வந்துருங்க. அதுக்கப்புறம் நடவு பண்ணிக்கலாம். நீங்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நட்டு வலிச்சு இல்லைன்னா பகுதியை வெட்டி நடவு பண்ணணுங்க. இது அப்படி வேண்டியது இல்லைங்க. ஒரே கிளை தான் வருமுங்க. அந்த உருளைக்கிழங்குலயே 4-5 செடி வருங்க. இது ஒரே செடி தான் மேல வரும். சரி சரி சரி. அத நடவு பண்ணாலே போதும். சுத்தி காய் வந்துரும். காய் மேல வந்துரும். பாத்தீங்கன்னா சின்ன கொடி தானுங்க, அதுலயே காய் இருக்கு பாருங்க. இது பண்ணி இருக்கிறோம். தானே உழுவுங்க. உழுவுங்களா? உளுந்துரும். முத்துச்சுல காய் உளுந்துரும். ஓஹோ. இது இன்னும் பெருவிட்டு வரும். இன்னும் பெருவிட்டு வரும், ஓரளவுக்கு வரும். ஓ பெரிய சைஸா வந்து முதல் நடவா இருக்கிறதுனால இன்னைக்கு 5வது மாசம் இருக்கிறதுனால ஒரு 150 கிராம் 200 கிராம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இன்னும் 4 படம் ஆகணும், ஒரு கிழங்கு 1/2 கிலோக்கு பக்கமா வரும். அந்த அளவுக்கு வரும். ஓ சரி சரி சரி. அப்ப நம்ம இயற்கை இடுபொருள் தான் போகுதுன்னு வைங்களேன். இதுக்கு அதை எல்லாம் அதே தானுங்க. எல்லா ட்ரிப் வேற எல்லாம் ஒண்ணு வாங்குறது எதுவுமே இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. பல விதை போட்டு விட்டீங்க. சரி சரி சரி. ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க? ஆடு 50 உருப்படி இருக்குதுங்க. 50 உருப்படி. ஆமாங்க. சரி சரி. இத கூட்டி நம்ம அப்படியே எருவு குளியில ஒண்ணா குமிச்சிருவோம். இப்ப தண்ணி விட்டுக்கிறீங்களா? தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டு? தண்ணி தென்னை மரத்துக்கு விட்டதுங்க. சரி சரி. அப்படி கூட்டி எடுத்துக்கிறதுங்க. ஓ என்னங்க?
இது ரெண்டும் யூஸ் ஆயிக்கும். ஆட்டுகளோட எருவு கோமியம்ல மரத்துக்கு ஆயிக்குங்க. அப்புறம் அந்த குப்பையை எடுத்து வச்சு கேட்டுவல் வச்சிருக்கிற மாதிரி டேப் வச்சிருக்கோம். அது இந்த சொட்டு நீர் ஓஸ் வருது, இதுல வருதுங்க. அது முதல்ல ஆட்டுக்குட்டி இந்த தாலி குட்டி பிரிச்சு விட்டோம்னா நேரடி ஆட்டம்பளிக்கு அப்படியே போட்டு விட்டுறதானு சுத்தி. இது மூடக்கல்ல ஒண்ணு போடுறது இல்ல. மூடாக்கல்ல ஒண்ணு நம்ம இலை தலைகள்லாம் போட்டுருவோங்க. சரி. இவர் இந்த காஞ்ச இலைகள்லாம் போட்டுருவோங்க. காஞ்சதுக்கு பின்னாடி அள்ளி கொண்டாந்து போட்டுறதானுங்க. இந்த ரவுண்டு கட் ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த எருவு இப்படியே தான் போட்டுட்டு இருக்கீங்க. எரு இப்படியே தான் போட்டுருவோங்க. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டு கட்டுறது அந்த வேலையில இல்லைங்க. பரவல இறச்சி விட்டு சொட்டு நீர் பாயறதானுங்க. மக்கியா தானா உரமாயிக்க வேண்டியது. அப்ப இந்த களை செடிகள்ல நம்ம வந்ததுன்னா ரோட்டரை வெட்டி விட்டுருவோங்க. இத நம்ம உர தொழிற்சாலைங்க. நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. இந்த சின்ன ட்ரம்ல இருக்கிறது பூரா தொல்லுயிர் கரைசல்னு சொல்லிங்க. தொல்லுயிர் கரைசல் அது என்ன பண்ணுவீங்க? தொல்லுயிர் நீக்கு அது வந்து தேவைப்படும் போது நீக்கணுங்க. அதாவது காற்று பட்டுறதுன்னா அந்த நுண்ணுயிர்கள் இறந்துருங்க. காற்று இல்லாத சூழ்நிலையில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களுங்க சின்ன ட்ரம்லுங்க. அது என்ன பயன்படுத்துறீங்க? தொல்லுயிர் சாணம்ங்க. 5 கிலோ சாணம்ங்க. இப்ப 50 லிட்டர் கொள்ளளவு ட்ரம் இதுங்க. சரிங்க. இதுல இதுக்கு தேவைங்கிறது பாத்தீங்கன்னா 5 கிலோ சாணம்ங்க. சரிங்க. 750 கிராம் நாட்டு வெல்லம்ங்க. 50 கிராம் கடுக்காய் தூளுங்க. 30ல இருந்து 2.5 கிராம் அந்த அதிமதுர தூளுங்க. அதிமதுரம்னு சொல்லுவாங்க நாட்டு கடை கிடைக்கும். அது ஒரு 2.5 கிராமுங்க. போட்டு எல்லாம் கலக்கிங்க. தண்ணி ஊத்தி ஏர் டைட்டா மூடி வச்சிடணுங்க. ஆமாங்க. மூடி வச்சிட்டீங்கன்னா 10 நாளுங்க. 10வது நாள் அந்த ட்ரம்ல இருந்து வெளியே எடுத்தோம்னாங்க அந்த கரைசல் இருக்கிற நுண்ணுயிர் பூரா இறந்துருங்க. காற்றுல வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குதுங்க. காற்று இல்லாத சூழ்நிலையில் இருக்கும். ஏர் டைட்டா வைக்கும் போது காற்று இல்லாத சூழ்நிலையில வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் டெவலப் ஆயிருக்கும். அதை மூடி நீக்கி வெளியில ஊத்தும் போதுங்க அந்த நுண்ணுயிர்கள் பூரா இறந்துரு. சரி. அந்த கரைசல் அப்படி காட்டு குட்டுருவோங்க. இப்ப அதுல என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்க? அதாவதுங்க ஒரு உயிர் உயிரோட உள்ள உயிருக்கு இது உணவுங்க. உணவு. சரி சரி. அதுக்கொசரங்க. அப்ப நம்ம குப்பை ஓடல கிட்டத்தட்ட அமுத கரைசல் உயிர் இருக்குங்க. உயிர் இருக்கு. இதுல உயிர் இருக்குங்க. காற்று பட்டுதுன்னா இறந்துரு. அப்ப காற்றுல வாழக்கூடிய உயிருக்கு இது உணவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அமுத கரைசல் 1 லிட்டர் இருக்குதுன்னு வைங்க. ஒரு 100 கோடி நுண்ணுயிர் இருக்குதுன்னா இது 1 லிட்டர் சேர்த்திட்டோம்னா 200 கோடியா மாறிக்குங்க. அதிகமான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கான சத்து இதுல இருக்குதுங்க. இப்ப நேத்து இதுல போட்டு வச்சிருக்கானுங்க. ஏர் உப்பி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மத்தளமாட்டு உப்புமுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா மூடி லேசா லூஸ் விட்டுறணுங்க. இல்லைன்னா ட்ரம் வெடிச்சிரு. வெடிச்சிரு. இதுக்கு என்ன மெயின்? ஒண்ணு இல்லைங்க. நாட்டு சாணிங்க. நாட்டு மாட்டு எந்த சாணி வேணா பயன்படுத்தலாமுங்க. இப்ப நாங்க போட்டிருக்கிற நாட்டு மாட்டு சாணி 5 கிலோ, நாட்டு வெல்லம் 750 கிராம், கடுக்காய் தூள் 50 கிராம், அதிமதுரம் 2.5 கிராம். அவ்வளவுதான். தண்ணியில மிக்ஸ் பண்ணி கலந்து டைட் வச்சிட்டீங்கன்னா சரி. இது வந்து எக்ஸ்பிரி கிடையாதுங்க. மூடி நீக்கிட்டீங்கன்னா பயன்படுத்திடணும். மூடி நீக்காம இருந்ததுன்னா நீங்க 1 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு பண்ணாது. 10 நாள்ல டெவலப் ஆயிருங்க. உப்பு மறுபடியும் இந்த ஏர் நீக்கிட்டீங்கன்னா ஆமா லேசா லூஸ் விட்டா போதும். லேசா போதும். ஆமா. இல்லைன்னா ட்ரம் வெடிச்சிரும். சரி சரி. பாருங்க இதுல டெவலப் ஆகி வந்த நீர் வந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் நேத்தே தான் போட்டோம்ங்க. சரி சரி. இந்த நீர் வந்துகிட்டு பாத்தீங்களா? நீர் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து உப்புமுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டா அப்ப கண்டுக்க வேண்டியது இல்லைங்க. சரி சரி. இதெல்லாம் வந்து நான் முதல்ல வாங்கின தோட்டக்கலையில வாங்கினதுங்க. இந்த நைட்ரஜன் பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், பொட்டாஸ், வேம், ட்ரைகோடர்மா, இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்துங்க. சரி. காட்டு குட்டுருவோம். ரைட். அந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா வாங்கிட்டு வந்து என்ன பண்றீங்க? இத வந்து டெவலப் பண்றோம்ங்க. 1 லிட்டர் வாங்கிங்க. ஒரு 3 கிலோ நாட்டு சர்க்கரை தண்ணிங்க. அவ்வளவுதான். மூடி வச்சிட்டோம்னா 10 நாள்ல ரெடி ஆயிருங்க. ஒரு ட்ரம்முக்கு 1 கிலோ போடலாம். 3 கிலோ. இது 300 லிட்டருங்க. சரி சரி. 300 லிட்டருக்கு 3 கிலோ சக்கரை போட்டுக்கிறோம். ஒவ்வொன்றிலீங்க. இப்ப இது OWDC இருக்குதுங்க. அது நைட்ரஜன் அசோஸ்பைரிலம், அது பொட்டாசுங்க, அது வேம், அது விரிடி, அது பிவேரியா பேசியானா. எல்லாத்துக்கும் சேம் அதே. சரி சரி சரிங்க. 300 லிட்டர் தண்ணிக்கு 3 கிலோ நாட்டு வெல்லம். என்னங்க? இது OWDCங்க. OWDCனா வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லுவாங்க. சரி சரி. அதுங்க. அது அசோஸ்பைரில் N நைட்ரஜனுக்குங்க. அது இது பொட்டாசுக்குங்க. அது வேம்ங்க. அது விரிடிங்க. அது பிவேரியா பேசியானா. சூடோமோனாஸ் வந்து OWDC ல இருக்கிறதுனாலங்க அதனால பயன்படுத்துறது. சரி சரி சரி. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஜீவாமிர்தம்ங்க. போட்டு ஏர்போர்ட் கலக்கி காமிக்கிறனுங்க. இதுல வந்து பழங்களுங்க, பைத்து மாவு, ஏர் வழியா தான் கலக்குறீங்க. எல்லாம் ஏர் வழியா தான் கலக்குறோம். அது காமிக்கிறனுங்க. போட்டு குச்சியில எத்தனை ட்ரம் கலக்க முடியாதுல்லங்க. எல்லாம் கேட்டுவல் சிஸ்டம் தானுங்க. சரி சரி சரி. இது ஜீவாமிர்தம்ங்க. இதுல பைத்து மாவு, சாணி, வெல்லம், மூத்திரம், பழங்கள் எது வேணாலும் உள்ள போட்டுக்கலாம். வேணும்னா. ஆமாங்க ஆமா.
இதோட கரைசலுங்க. அதை நம்ம ஏர் மூலியமா கலை காமிக்கிறோங்க. சரி சரிங்க. இது வந்து இந்த மிக்சிங் டேங்குங்க. இந்த கரைசல் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா? ஆமாங்க. எல்லாமே இதுல ஊத்தி காட்டுக்கு போயிருங்க. ஓ, இதுலயே காட்டு கொடுக்கலாமா? ஆமாங்க. ஓஹோ. அது வந்து இஎம்ங்க. எப்படி இதுல தண்ணி உள்ள போறது? இல்ல இது வழியா மோட்டர் மூடி இழுத்துருங்க. இழுத்துருமா? மோட்டர் மாட்டி இருக்கீங்களா? மோட்டர் அங்க பம்ப் மாட்டி இருக்கு பாருங்க. இத கலக்கும் போது காமிக்கிறேனுங்க. கலக்கும் போது நல்ல பபிள்ஸ் வரும். இந்த புழு வண்டவல ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வேணாம். புழு வரணும்ங்க. புழு வந்ததுன்னா நல்லதுங்க. நான் கலக்கும் போது காமிக்கிறேன், நல்லா எடுக்கலாம். பஞ்சகவ்யம் மீன் அமிலம், பஞ்சகவ்யம்ல அளவா பயன்படுத்திக்கிறதுங்க. சரி, அப்பப்ப தேவையா? நாம சாணம் மூத்திரம் எல்லாமே இது போறதுனாலங்க பஞ்சகவ்யம் அதிகமா தேவையில்லை. இப்போ இதே பாத்தீங்கன்னா இது ஜீவாமிர்தம் தானுங்க. இந்த பாருங்க. சரி சரி, ஜீவாமிர்தம் பாருங்க. அதெல்லாம் வைக்கும் சீக்கிரமா. புழு வரணும். கோழிக்கு நல்ல புரோட்டீன்ங்குது. பாருங்க, இது ஜீவாமிர்தம்ங்க. இது ஜீவாமிரம் தானுங்க. இதுக்குள்ள சாணம் வந்து இதா இருக்கு. 2 வாக்கள் குடுக்கறதுனால அது ஜீவாமிரம் தான். நீக்குங்க. சரி சரி சரி. அது ஜீவாமிரம் தான். அது ஜீவாமிரம் தானுங்க. சரி சரி சரி. இது பாத்தீங்கன்னா கோழி கழிவு, மீன் கழிவுங்க. ஓஹோ. இதுலயும் கோழி கழிவு. புழு வரணும் இல்லையா? புழு வரணும். புழு வந்தா தான் நல்லதுங்க. எடுத்து நான் நிறைய மீன் அமிலம் போட்டு புழு நிறைய பாருங்க. இதுல வந்து காலையில நேத்து அந்த அமுத கரைசல்ல போட்ட ஒரு கோழி இறந்துருச்சுங்க. அதுல போட்டு புழு பாருங்க எத்தனை புரோட்டீன் இருக்கு பாருங்க. இது அள்ளி போட்டு அது வாடி. ஆமா, இப்ப கோழிக்கோசரம் மறதுங்க. பாத்தீங்களா, கோழி காலையில தான் இறந்ததுங்க. உள்ள போட்டுங்க 2 நாள்ல செதச்சிருங்க. சரி 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 சரி. எத்தனை புழு வந்திருக்கு பாருங்க. இப்ப இதை எடுத்து போட்டோம்னா கோழி நல்லா திங்கும். பாபா இந்த போட்டு பழக்கம். நான் போட்டேன்னா கையில வந்துங்க. அதுக்காக தான் வந்து நிக்குது. ஐடியா இல்ல நிக்காது. ஆமாங்க. இது மீன் கழிவுகளுங்க, கோழி கழிவுகளுங்க. சரி சரி. அதே மாதிரி இதுலயும் அதே போட்டு சர்க்கரையும் கலந்துருக்கு. சர்க்கரை வந்து இதுல சும்மா கம்மியா போட்டா போதுங்க. 1 கிலோ போட்டா போதும். எப்படி சொல்றீங்க? அப்படியே அதாவதுங்க இதுலயே அது உணவு இருக்கிறதுனாலங்க அது சிதைச்சிருங்க. அப்படியா? அது வந்துங்க மாமா அந்த மிக்சிங் டேங்க்ல இருந்து ஃபில்டர் பண்றதுக்கோசரம் போட்டுக்கிறோமுங்க. தாவர கழிவுகள் அதுல போட்டுக்கிறோமுங்க. இதுல வந்து இதே மிக்சிங் டேங்குங்க. இப்ப இதுல இருக்கிற கலையர் பூரா அளவு வேணும்லங்க. ஒரு காட்டுக்கு போற அளவுங்க. ஆமா. எல்லா டேங்கு இதுல ஸ்டோரேஜ் பண்ணீங்க. சரிங்க. இதுல இருந்து காட்டு குட்டுருங்க. இது 500 லிட்டர் கொள்ளளவுங்க. சரி சரிங்க. இந்த ஜீவாமிர்தம், இந்த கோழி கரைசல், இந்த மிக்சிங், இது இஎம் எல்லாம் இதுக்கு வந்து கொண்டாந்துருவோங்க. சரி சரிங்க. இதுல இருந்து காட்டுக்கு 500 லிட்டர்னா ஒரு அளவு. இது எல்லாம் கால்குலேஷன் நல்லா டேங்க்னு வைங்களே. அப்படிங்களா? சரி சரிங்க. அது எப்படி வர்றது? எல்லாமே மோட்டர் மூலியமா எடுத்துக்கறதானுங்க. அப்படிங்களா? மோந்து ஊத்துறதோ எதுவும் இல்லைங்க. இந்த மோட்டர் வழியா கஸ்டி பம்பு பயன்படுத்தி இருக்கறோம்ங்க. சரி சரிங்க. அதுல இருந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு அதே பம்பு தான், இழுக்கிறது வெஞ்சூரிக்கு போறது எல்லாம் ஒரே பம்பு தான். ஒரே பம்பு தான். சரி 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 சரி. எல்லாம் ஒவ்வொரு கரைசல். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த கோழி கழிவுகள், சாண கழிவுகள், அந்த மீன் கழிவுகளை மக்கறக்குங்க சாண கரைசல்னு சொல்லி ஒன்னு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம்ங்க. அது எப்படி? அங்க இருக்கு பாருங்க. சாண கரைசல்னா தனியா சாணி மட்டுமா? ஆமாங்க. சாணத்துல இருந்துங்க ஒரு 30 நாள் ஒரு பாசம் வருங்க. சாண பாசின்னு சொல்லுவாங்க, சாண கரைசல்னு சொல்லுவாங்க. சரி. நாமளே தயாரிக்கணுங்க. எப்படிங்க? இப்ப சாணம் பாத்தீங்கன்னா ஒரு அங்க போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு 20 லிட்டர் கேன்லிங்க. சரிங்க. ஒரு 200 கிராம் சாணி போட்டீங்கன்னா சரி ஒரு 20-22 நாள்ல மேல ஒரு பாசம் வந்துருங்க. ஓஹோ. மேல அப்படியே ஒண்ணு அலாசாமே ஒண்ணு அலாச வேண்டியது இல்லைங்க. இதுல போட்டு இருக்கோங்க. சரி சரி. வெயில் கிளைமேட் வரது பொறுத்துங்க. சரி சரி. ஒரு 30-35 நாள்ல மேல ஒரு லேயர் ஆட் ஃபார்ம் ஆயிருங்க. இந்த மாதிரி. ஆமாங்க. அது ரெடியான விட்டுங்க. இல்ல அதுல ஒண்ணு இல்ல. பாருங்க. மேல ஒரு லேயர் ஆட் வந்திருக்குங்களா? ஆமா. இந்த லேயர் வந்த விட்டுங்க. சரி. 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு 10 நாள்ல ரெடி ஆயிருச்சுன்னா தாய் தரோ ரெடி ஆயிருங்க. ஓஹோ. அதை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எடுத்து 1 லிட்டர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கேனுங்க. சரிங்க. ஒரு 200 கிராம் நாட்டு சாணிங்க. அது உள்ள ஊத்திடுறோம். அவ்வளவுதான். சரி. அப்படியே மூடிங்க. ஒரு 30 நாளைக்கு அப்படியே வச்சிடுறதுங்க. எதுவுமே ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. மேல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஆட்ட பாசம் வந்துருங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த பாசம் வந்த விட்டு ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை உள்ள போட்டுங்க கலக்கி வச்சிட்டீங்கன்னு வைங்க. மறுபடியும் 10வது நாள் இந்த லேயரை பூரா மறைஞ்சு இந்த திரவத்துக்கு வந்துருங்க. ஓ சரி சரி சரி. அத வந்து இந்த மாதிரி 1000 லிட்டர்ல ஊத்தி வச்சுக்கிறது. ஒரு 10 கிலோ சர்க்கரை போட்டீங்க வைங்க. 10 நாள்ல ரெடி ஆயிருங்க. அது நம்ம காட்டுக்கு எடுத்து விட்டுக்கலாங்க அப்படியே. அதுல இருந்துங்க 200 லிட்டருக்கு 10 லிட்டர் ஊத்துனீங்கன்னா மீன் கழிவுகள், கோழி கழிவுகள் எல்லாமே சிதைச்சிருங்க. ஓ சரி சரி. அப்படி பயன்படுத்துறோமுங்க. இன்னொரு கரைசல் நாங்க நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்துற இன்னொரு கரைசல் என்னன்னா இது வந்து மண்ணுயிர் கரைசலுங்க. எப்படிங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சாணிங்க. 1/2 கிலோ நம்ம தோட்டத்து மண்ணுங்க. மண்ணு சாணி மண்ணை நல்லா பிசைஞ்சுங்க. சரி. பிள்ளையாறு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு இந்த ட்ரம்குள்ள போட்டுறோம். சரி. அந்த உருண்டை இருக்கணுங்க உள்ள. அதுல வந்து 20 லிட்டர் தண்ணி புடிச்சு வச்சிட்டோம்னு வைங்க. 21 நாள்ல ரெடி ஆயிருங்க.
அது பச்சையாவே போட்டுறதா காஞ்சதுக்கு சாணியும் மண்ணையும் பிசைஞ்சுங்க பிள்ளையார் பிடிச்ச மாதிரி பிடிச்சு உள்ள போட்டு ட்ரம்முக்குள்ள உருண்டை போட்டுறணும். தண்ணி குடிக்கும்போது கரையாது சொல்ற கேளுங்க. உருண்டையே போட்டுறணுங்க. சரிங்க. போட்டுட்டு மேல தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தும் போதுங்க அந்த உருண்டையெல்லாம் கரையாதுங்க. அப்படியே தான் இருக்குங்க. ஓஹோ, கரையாதுங்க. அப்ப என்ன ஆகுதுங்கன்னா இதுல 21 நாளைக்கு அப்படியே வச்சிடறதுங்க. இது கலக்கறதோ சுத்தறதோ எந்த வேலையும் கிடையாது. 21 நாள் கழிச்சுங்க இந்த கலர் மாறுங்க. எப்படி வரும்? இந்த வந்து திக் பிரவுன் கலர்ல வந்துருங்க. சரி சரிங்க. இதோட 1 கிலோ நாட்டு சர்க்கரைங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா 10 நாள்ல ரெடி ஆயிரும். இது தாய் தரமா வச்சுக்கலாமுங்க. இத வந்து நம்ம ஒரு இது அப்படியே எடுத்து நான் 1000 லிட்டர் ஊத்திடுவோங்க. ஊத்தி 10 கிலோ சர்க்கரை போட்டுனா அந்த கரைசல் போயிட்டே இருக்குங்க. அதுல இருந்து ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் எடுத்தீங்கன்னா போதும். தாய் திரவமும் இருந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன கான்செப்ட்னா சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிருங்க மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் அபரிவிதமா வளர்ந்துரும். சரி. நீங்க ஜீவாமிர்தம் பண்ணும்போது ஒவ்வொருக்கா மண்ணை தேடிக்கிட்டே போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. சாணத்தையும் தேடிக்கிட்டு போகிற அவசியமே இல்லை. இந்த கான்செப்ட் இருந்துன்னு வைங்க, பைத்து மாவு சர்க்கரை ரெண்டையும் உள்ள போற டெவலப் ஆயிரும். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன். ஜீவாமிர்தத்துக்கு அந்த காமிக்கிறேன் பாருங்க, இந்த கரைசலுக்கு அங்க பயன்படுத்துறோம். நாங்க சாணி மூட்டை கட்டி அது வடிக்கிறது இந்த பிரச்சனையில இல்லைங்க. இல்ல ஜீவாமிர்த கரைசலுக்கு இது மண்ணுயிர் கரைசல் வச்சிருக்கீங்க. கான்செப்ட் இளமைங்க. ஆனா வந்து பிள்ளையாராட்டு பிடிச்சுதான் போடணும். நல்ல வேலை செய்யும். அவங்க தோட்டத்து மண்ணு இருக்கணும். மெயின் வந்துங்க இந்த பிள்ளையார் பிடிச்சு உள்ள வைக்கணும். அப்பதான் வந்துங்க அந்த நுண்ணோட்ட சத்துக்கள் எப்படி உள்ள கொண்டு போய் வச்சீங்க? இல்லைங்க, அப்படியே பிள்ளையார் பிடிச்சு உருண்டை உள்ள போட வேண்டியதானே. அப்ப பதத்துல உருட்டிங்க போட்டீங்கன்னா தனித்தனியா இருக்குங்க. அப்படியே அப்புறம் தண்ணி ஊத்தணும். மாவு உருண்டை மாதிரி அப்படியே பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு வைங்களேன். சரி 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 சரி. இது மண்ணுயிர் கரைசலுங்க. அது சாண கரைசல். இங்க இதுல வந்துருங்க. இதுல வந்து சாண கரைசலுங்க. இது மண்ணுயிர் கரைசலுங்க. போட்டு விடும் போது பாருங்க மண்ணுயிர் கரைசல் இந்த ட்ரம்ல எப்படி வாசம் வருது நீங்க கண்டுக்கலாம். அப்படிங்களா? இப்ப நான் போட்டு ஒரு கணக்கு கம்பல்சரி போட்டு விடணுங்க. கலக்கி விடும் போதுங்க அந்த ஏருக்கு வரும்போது ஏன்னா ட்ரம் வெடிச்சிரும்ட்டு ஓட்டை போட்டு விட்டுருக்காங்க. இதுல இந்த ட்ரம்ல எப்படி வாசம் வருதுன்னு பாருங்க. அந்த ஓசுல வரும்ல நம்ம கலக்கி விடும் போது கேஸ் உள்ள போறது வெளியே வந்து. சரி சரி சரி. இது ஸ்ப்ரே பண்றதுக்குங்க இந்த ஒரு ட்ரம்முங்க. இதுல வந்து இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் எல்லாம் கலக்கறதுங்க. இத வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு இந்த ட்ரம்ம பயன்படுத்தி இருக்கறோம். அப்படிங்களா? இது டைரக்ட்டா அப்படியே போயிடும். இதுல ஆமா ஓஸ் போட்டுங்க ஸ்ப்ரே பண்ணிக்குவோங்க. தண்ணியே வந்துங்க தர தரன்னு எப்படி இருக்கு பாருங்க. மணக்குது கற்பூரம் மாதிரி மணக்குது. கற்பூரம் கலந்ததுங்களா? இல்ல இல்ல இல்ல. நம்ம ஆயில் மிக்சிங் பண்றதுனாலங்க. என்ன ஆயில் மிக்சிங்? இல்ல இந்த பைத்து மாவு அந்த மாவுல இருக்குது இல்லங்க, அப்படியே மிக்ஸ் பண்றது. கற்பூரம் மாதிரி வருது. இது வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு மட்டும் இந்த ட்ரம்முங்க. இது அப்படியே டைரக்ட்டா பண்ணிக்கிறது. ஆமாங்க, இதுல வந்து ஃபில்டர் ஆயிருதுங்களா? ஃபில்டர் அடைக்காதுங்க. அப்படியே ஒரு 500 கீழ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. கீழ வரைக்கும் அதே மாதிரி டஸ்ட்ங்கிறதே இல்ல. எதுக்காது. சரி சரி சரி. அதனால இத ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. இந்த டஸ்ட் எல்லாம் மேல போய் செடி மேல ஒட்டிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. இதுல பாருங்க, இதுல இந்த பைத்து மாவுங்க கட்டி உள்ள போடுறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசி பயிறு, தட்டை பயிறு, உளுந்து, எள்ளு, கொண்டக்கடலை அனைத்து வகையான பயிர் வகைகள்ல மாவு, பயிர் வகையான மாவுங்க இத உள்ள போட்டுறோம்ங்க. அப்புறம் இதுல வந்து ஜீவாமிர்தம், அமுத கரைசல், கொல்லூர் கரைசல் எல்லாம் இதுல அளவு மிக்ஸ் பண்ணீங்க. ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணி. ஒரு ட்ரம்முக்கு இவ்வளவு இருக்குது. இது 500 லிட்டருங்க. சரி. ஒரு 500 லிட்டருக்கு பாத்தீங்கன்னா நாங்க போடுறது தொல்லுயிர் கரைசலும் 10 லிட்டருங்க, அமுத கரைசல் 3 லிட்டரு, பஞ்சகவி 3 லிட்டரு, ஜீவாமிர்தம் 10 லிட்டரு. இது ஒரு ஸ்ப்ரேக்கு. சரி சரி சரி. நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஏன்னா எங்க காட்டுக்கு வந்துருது. ஆமா, எங்க காட்டுக்கு இந்த ஒரு ட்ரம் நிறைஞ்சதுன்னா கண்ணுவெளி காட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி முழுசு பண்ணிடலாம், அடிச்சிடலாமுங்க. கரெக்டா இருக்குங்க. அதே மாதிரி பூச்சி வரட்டி பண்றோம்னு வைங்க, இதே கான்செப்ட் இந்த இதுல வெளிய எடுக்க மாட்டோம்ங்க. பூச்சி வரட்டி அந்த இது வந்து மோர் கரைசல் சொன்னது இல்லங்க, அதுல ஒரு 5 லிட்டருங்க, இந்த இலைதலை கரைசல் ஒரு 5 லிட்டர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க ஒரு நைட் வச்சோன்னு மேல ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ரெண்டு மோர் கரைசலும் இலை கரைசலும் ஒரு நைட் இருந்தா ஒரு நைட் எல்லாமே ஒரு நைட் இருக்கணும். கொண்டாந்து போட்டு வெடி வரைக்கும் போகுது. அவ்வளவுதானுங்க. அப்புறம் நம்ம ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குன்னு வைங்க, இதுலயே வந்து வேப்பெண்ண புங்கெண்ணெய்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா 500 லிட்டருங்க. சரி. நாங்க 2 லிட்டர் இதுக்கு ஊதி, அதாவது லிட்டருக்கு 30 mlங்க. இது எப்படி ஊதுனா அது என்ன மிக்ஸ் ஆயிருமே? அதாவது அதுக்கு என்ன பண்றதும்னாங்க, சாம்பு இருக்குல்லங்க, அத உடைச்சுங்க ஒரு லிட்டருக்கு வந்து 5 பாக்கெட்டுங்க. 5 பாக்கெட் போடுங்க. 10 பாக்கெட் சாம்பு உடைச்சு ஊத்திங்க. அந்த சாம்பு வாசம் தான் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் கற்பூர வாசம் அடிக்கலங்க. அத உடைச்சு ஊத்தி கலக்கி விட்டுட்டோம்னா கலந்து தண்ணி. ரொம்ப பூச்சி தாக்குதல் அதிகமா இருந்தா வேப்பெண்ணெய்ங்க.
நீங்க ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா தனித்தனி ட்ரம்மா வச்சுக்கிட்டு இருக்கணும். எங்கிறது எல்லாம் ஒரே ட்ரம் தான். இதுல பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கரைசல் உளுந்திருக்கு, பஞ்சகவியம் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ட்ரை ஆகாது இல்லங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால இயற்கை ஆனா அதனால இது ஸ்ப்ரே பண்றதுக்கு வேற எதோட பண்றது இல்லைங்க. இது எத்தனை நாள் வச்சீங்கனாலும் தண்ணி அப்படியே திக்கா வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வீரியமா இருக்கும். சரி 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 சரிங்க. இப்ப கலக்கறது காமிக்கலாமுங்க. அப்புறம் அதுல வந்து பல போக்குவரத்துல போட்டுங்க. பழக்காடி போட்டுக்கிறீங்களா? பழக்காடிங்க. சும்மா சாணம் மூத்திரமுங்க. இப்ப நீக்கலாம் பாருங்க. சாணம் மூத்திரமுங்க. தண்ணி எவ்வளவுக்கு வந்து சொல்றீங்களா? குழம்பாட்ட வந்து இதுல வந்து பாருங்க நம்ம வாழைப்பழமுங்க பாருங்க, கொய்யாப்பழமுங்க. கொய்யாப்பழம்ல எப்படி சிதஞ்சிருச்சு பாருங்க, எல்லாம் சிதஞ்சிருச்சு. நமக்கு தோட்டத்துல இருக்கிறதுனாலங்க நல்லா போட்டுக்கிறதுங்க. தண்ணி வர அம்பளியாட்டுங்க, கூலாட்டம் வந்துருங்க. இது அமுத கரைசல் தானுங்க. பழக்காடின்னு சொல்லுவாங்க. பழங்கள் எல்லாம் எல்லாம் போட்டுக்கலாமுங்க. சாணி உள்ள போட்டுக்கிறதுங்க. பனம்பழம் போட்டுக்கிறாங்க. பனம்பழம்லாம் அங்க போட்டுக்கிறோம் பெரிய தொட்டியில. இது வந்து வாழைப்பழம்ங்க பாருங்க, இந்த வெண்டங்காய்ங்க எல்லா இலகழிவுகள் பல கழிவுகள் இதுல போட்டுக்கலாம். அப்படியே திக்கா வந்துரும். நல்ல கூழ் மாதிரி கெட்டியாயிக்கும். இது வந்து காட்டு குற்றலாம். ஸ்ப்ரே பண்றதுனால இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் உள்ள ஊத்திட்டு வேலை முடிஞ்சது. அவ்வளவு ஸ்ப்ரே பண்ற கஸ்டி பம்ப் இருக்குல்லங்க, அதுல பண்ணிடுவோம். அங்க மஞ்சள் ஓசி கிடக்குதுங்க. அங்க எல்லாமே மோட்டர் லைன் தானுங்க. எல்லாம் இந்த மோட்டர் தானுங்க அங்க இருக்குதுங்க. ஓசி கிடக்குது இல்ல, பாத்தீங்களா? மஞ்சள் ஓசி பாத்தீங்கல்ல, எல்லாம் இந்த கஸ்டி பம்ப் வழியா தானுங்க. வெஞ்சூரிக்கு இழுக்கிறது மாதிரி எல்லாம் இந்த கஸ்டி பம்புங்க. வெஞ்சூரிக்கு போறதும் இதானுங்க. ஸ்ப்ரே பண்றது ட்ரம்முக்கு ட்ரம் எல்லா கரைசல் மாத்திரம் இந்த ஒரே மோட்டர் தானுங்க. எல்லாம் பைப் லைன் அப்படி செட் பண்ணிருக்கிறோங்க. பயங்கரமான வேலை இது வந்து பாத்தீங்கன்னா அது இலை கரைசல் பூச்சி விரட்டிக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இலை தலைங்க கோமயத்துல ஊற வச்சுங்க. எருக்கும் தலை, சீத்தா இலை, வேப்பலை, பால் வரையல நம்ம சுற்று வட்டாரத்துல கிடைக்கிற இலையை போட்டுக்கலாம். பப்பாளி இலைங்களா? அதுவும் போடலாம். இது வந்து மோர் கரைசலுங்க. பப்பாளி இலை, கொட்டை இலை, எது வேணாலும் போடலாங்க. கசகர இலை, இது மோர் கரைசல். பால் வரையல இதுலயும் அதே மாதிரி இலைகளை இருக்கு. பழமுங்க, மோர் எப்படி அப்படின்னா எல்லாமே இலைங்க. காட்டுகளுக்கு போடுறதுங்க. மோர்கள்ல ஊற வச்சுங்க. வேப்பலை, இந்த பூச்சி வரட்டிக்கு என்ன இலை போடுறோமோ அதே மோர்ல போட்டுக்கிறோம். மோரும் இலையும் தானே. இதுல நாம என்ன வேணுமோ இன்னும் ஆட் பண்ணணும்னா நாங்க ஆட் பண்ணிருக்கிறது மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதுல ஆட் பண்ணிருக்கிறோம். சிறப்பா இருக்கும். இதாவது பூ எடுக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும். மோர்ல கலக்கறதுனால, அதாவது பூச்சி வெரைட்டிக்கு அந்த இலையோட இதை மிக்ஸ் பண்ணணும் வைங்க, இன்னும் பூ அதிகமா எடுக்குங்க. பூச்சி வெரைட்டியாவும் பயன்படும், பூசண கொல்லியாவும் பயன்படும். அதனால மோர்ல ஊற வச்ச பங்கி அட்டாக்குங்க, மூத்திரத்துல அட்டாக்கா பெஸ்ட் அட்டாக். அவ்வளவுதான். அது பூச்சிக்கொல்லி, இது பூஞ்சான கொல்லி. ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது எவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு நாங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்தது 6 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. அப்புறம் வழியே தேடல் இருந்ததுங்க. நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குங்க. அப்படிங்களா? இயற்கை பெற்ற வேலைங்க. வெளியில எல்லாம் போனா கெமிக்கல் அடிக்கிறதுங்க, எல்லாம் அடிக்கிறத பாத்துட்டுங்க நம்ம இது செட் ஆகாது, நம்ம விவசாயத்துல இயற்கைக்கு வரணும், சாப்பிடுற பொருள் நல்ல பொருளா கொடுக்கணும் கான்செப்ட் உள்ள வந்ததுங்க. அப்புறம் வந்து ஒவ்வொன்னா தேடல்ல தானுங்க 5-6 வருஷம் இதெல்லாம் வந்து எல்லாம் யூடியூப்ல கத்துக்கிட்டதானுங்க. மெயின் பாத்தீங்கன்னா இந்த சுந்தரராம் ஐயர்னு சொல்லி சத்தியமங்கலத்துல யூடியூப் வருவங்க. அதுலதான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது அந்த தொல்லுயிர் கரைசல். அவர் வீடியோ பாத்துங்க. தொல்லுயிர் கரைசல், அமுத கரைசல், பஞ்சகவியம் இதெல்லாம் அவர்கிட்ட கத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஜீவாமிர்தம் வந்து சுபேஷ் பாளையக்கர் வீடியோ பார்த்து அவர் கத்துக்கிட்டதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2வது இந்த சாணக்கரைசல் வந்து நம்ம நாமக்கல் லோகு மாமன் கிட்ட கத்துக்கிட்டதுங்க. சிறுங்கணத்து பாளையத்தில் இருக்கிறாருங்க லோகு மாமன் சொல்லிங்க. அவர்கிட்ட வந்து அந்த சாணக்கரைசல் எப்படி தயாரிக்கிறது, பாசி எடுக்கிறது எப்படின்னு அங்க கத்துக்கிட்டோம்ங்க. அப்புறம் இந்த மண்ணுயிர் கரைசல் நம்மளே யோசிச்சு வந்துருது செஞ்சதுனால அதுல பாத்தீங்கன்னா ஜீவாமிரத்துக்கு ஈக்குவலா இருக்குங்க. அந்த பெரிய ட்ரம்ல போட்டுக்கிறோம். அதான் மண்ணுயிர் கரைசலோடைய இதுங்க. அது தாய் தரமா வச்சிருக்கிறோம். அதுல இருந்து ஆட் பண்ணிக்குவோம். அது நம்ம சொந்த முயற்சி இல்லைங்க. மண்ணை மீது பிசைஞ்சு வச்சு பாப்போம். அது நல்லா சிறப்பா இருக்குது. ஒவ்வொருக்கும் மண்ணை போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை தூக்கி அதுல ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளான வேலை. ஆமாங்க. சரி. அப்புறம் ஈயம் பயன்படுத்துறோம்ங்க.
ஈயம்னா எப்படி நீங்க நாங்க வாங்கி முதல்ல மேப்பிள் ஆர்கானிக்ல வாங்கிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் நாமளே சொந்தமா ஈயம் தயாரிக்க ஆரம்பிச்சோம். ஏது இந்த பப்பாளி முட்டை இல்லைங்க, அதுல இல்லைங்க, பாரம்பரிய அரிசி இல்லைங்க, பாரம்பரிய பச்சரிசிங்க. சரி சரி. ஒரு கிலோ வாங்கணும்னாங்க, அது ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊத்திக்கணுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். சரி. ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி 3.5 லிட்டர் தண்ணி கிடைக்குங்க. சரி. அதுக்கு ஈக்குவலா நாட்டு மாட்டு பாலை கலக்கணுங்க. பால் இப்ப 3.5 லிட்டர் தண்ணினா 3.5 லிட்டர் நாட்டு மாட்டு பாலுங்க. சரி சரிங்க. அத கலந்துங்க டைட்டா ஒரு இருட்டான இடத்துல மூடி வச்சிரணுங்க. ஒரு 3 நாளைக்கு அது நீக்க கூடாதுங்க. சரிங்க. 4வது நாள் எடுத்தீங்கன்னா மேல தயிர் பெறையான மாதிரி வந்திருக்கும். அது எடுத்து அப்புறப்படுத்திட்டுங்க அந்த தண்ணி வெயிட் போடணுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 3.5 லிட்டருங்க, அது 3ன்னா 7 ஆச்சுங்களா, அந்த கசடும் போக ஒரு 5 லிட்டர் கிடைக்கும். சரி. அந்த டெஸ்ட்ல வடிச்சிட்டீங்கன்னா 5 லிட்டர் வெயிட் போட்டீங்கன்னா 5 லிட்டருக்கு வெயிட்க்கு ஈக்குவலா சர்க்கரை கலக்கணும். ஓஹோ சரி. 5 கிலோ வெயிட்னா 5 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கி வச்சிட்டீங்கன்னா 8 நாள்ல ரெடி ஆயிருங்க. அது தாய் திரவம். ஓஹோ. அதுல இருந்துங்க அத வச்சுக்கலாமா ரொம்ப நாளைக்கு? தாய் திரவம் வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு வேணா வச்சுக்கலாம். வர காமிக்கிறாங்க, இருக்கு காமிக்கலாம். அதுல இருந்துங்க ஒரு 50 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தி 5 கிலோ சர்க்கரை போட்டீங்கன்னா அந்த 50 லிட்டரும் தாய் திரவமா மாறி நீங்க அதுல இருந்து எடுத்து 1000 லிட்டருக்கு 1 லிட்டர் ஊத்துனீங்கன்னா போதும். ஓ அப்படி. அந்த 50 லிட்டர்ல இருந்து சரி சரி 1 லிட்டர் எடுத்து 1000 லிட்டருக்கு ஊத்துனீங்கன்னா காட்டுக்கு அப்படியே விட்டுறலாம். ஓ ஸ்ப்ரே பண்றது அப்படின்னா 1000 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தி ஸ்ப்ரே பண்ணணும். ஓ அதுவே போதுமானது. சிறப்பா இருக்குங்க. சிறப்பா நல்ல போட்டோசென்டிக் நல்லா இருக்குங்க. இலை பரப்பளவு அதிகமா வரும். அப்படிங்களா? ஆமாங்க. தாய் திரம் வச்சு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சுங்க. அது நீ காமிக்க